வணக்கம். கற்றல் காணொளிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம காணொளியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்சிஆர்டி கிளாஸ் 6 மேத்தமெட்டிக்ஸ்ல சாப்டர் 1 நோயிங் அவர் நம்பர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அண்ட் இந்த சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.1 பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. First நம்ம பார்க்க போறது exercise 1.1. First question, filling the blanks. Filling the blanks பத்தி நம்ம பார்க்குற முன்னாடி நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் பத்தி சொல்ல போறேன். என்னன்னா numeration. Two types of numeration இருக்கு. Indian numeration, international numeration. இந்த tabular column பாருங்க, உங்களுக்கு ஈஸியாவே புரியும். First one, Indian numeration. Indian numerationல நம்ம values வந்து எப்படி சொல்லுவோம்? Ones, tens, 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs, crores. நம்ம onesனா ஒரு 0 ஆட் பண்ணுவோம். tensனா 1 போட்டு 0. நம்ம 10 வேல்யூ 10, 20, 30, 40 இதெல்லாமே tens. 100னா 100, 200, 300 இதெல்லாமே என்னது hundreds. And next 1000, 3 zeros ஆட் பண்ணுவோம். 10,000 4 zeros add பண்ணுவோம். lakhs 5 zeros add பண்ணுவோம். 10 lakhs 6 zeros add பண்ணுவோம். and crores 7 zeros add பண்ணுவோம். இதே மாதிரி international numeration இருக்கு. international numerationல நம்ம எப்படி பார்ப்போம்னா ones, tens, 100 Indian numeration மாதிரி சேம் தான். and 1000 அதுவும் சேம் தான். next 10,000 அதுவும் சேம் தான். நெக்ஸ்ட் என்ன வரும்னா நம்ம இந்தியன் நியூமரேஷன்ல நம்ம லேக்ஸ் சொல்லுவோம். பட் இங்க என்ன சொல்லுவோம்னா 100,000 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000 அண்ட் மில்லியன், 10 மில்லியன். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த டேபுலர் காலம்ல இருந்து உங்களுக்கு இந்தியன் நியூமரேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் நியூமரேஷன் பத்தி ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். நம்ம இப்போ லேக்ஸுக்கு எவ்வளோ ஜீரோஸ் போடுவோம்? 5 zeros போடுவோம், அப்படிதானே? அதே தான் நம்ம இன்டர்நேஷனல் நியூமரேஷனில் அதை என்ன சொல்லுவோம்? லேக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம், 100,000 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்ப்போம். ஏ பாருங்க, 1 lakh ஈக்குவல் டு டேஷ் 10,000. 1 lakh அப்படின்னா எப்படி எழுதுவோம்? நம்பர்ஸில் 1 lakh இந்த டேபிளர் காலம் பாருங்க. 1 போட்டு எத்தனை ஜீரோஸ் போடுவோம்? 5 zeros போடுவோம். which is equal to dash 10,000. 10,000க்கு எத்தனை zeros போடுவோம்? 4 zeros போடுவோம். 1 போட்டு 4 zeros. அப்போ 5 zeros equal to 4 zeros. ஈக்குவலா இல்ல. அப்போ நம்ம 10,000 பக்கத்துல இன்னொரு 0 ஆட் பண்ணா, ஒரு 10 வந்து ஆட் பண்ணா என்ன ஆகும்? அது வந்து லேக்குக்கு ஈக்குவலா மாறிடும். அப்போ நம்ம ஃபர்ஸ்டோட ஆன்சர் என்ன? 10. 10 into 10,000 which is equal to 1 lakh. ஏயோட ஆன்சர் என்ன? 10. நெக்ஸ்ட் பி, 1 million ஈக்குவல் டு டேஷ் 100,000. 1 million அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூமரேஷன்ல தான் நம்ம மில்லியன் சொல்லுவோம். அப்போ 1 millionக்கு நம்ம எத்தனை ஜீரோஸ் போடுவோம்? 6 zeros போடுவோம். 1 போட்டு 6 zeros போடுவோம். which is equal to dash 100,000. 100,000க்கு எத்தனை ஜீரோஸ் போடுவோம்? 5 zeros போடுவோம். அப்போ நமக்கு எவ்வளோ ஜீரோஸ் வந்து வேணும்? இன்னும் ஈக்குவல் ஆகுறதுக்கு ஒரு 0 வந்து வேணும், அப்படிதானே? 100,000 கூட ஒரு 10 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா அது வந்து என்ன ஆயிடும்? மில்லியனுக்கு ஈக்குவல் ஆயிரும், 1 மில்லியனுக்கு. ஸோ பியோட ஆன்சர் என்ன? 1 million ஈக்குவல் டு 10, 100,000. நெக்ஸ்ட் சி, 1 crore ஈக்குவல் டு டேஷ் 10 lakh. 1 crore-க்கு நம்ம எத்தனை ஜீரோஸ் போடுவோம்? 7 zeros போடுவோம். which is equal to dash 10 lakh. 10 lakhக்கு எத்தனை ஜீரோஸ் போடுவோம்? 6 zeros போடுவோம். அப்போ இங்கேயும் நமக்கு ஒரு 0 வந்து தேவைப்படுது. which means 10ஆல மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஈக்குவல் ஆயிரும். 1 crore ஈக்குவல் டு 10 lakh. 10 into 10 lakhs அப்போ நமக்கு 1 crore வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து டி, 1 crore ஈக்குவல் டு டேஷ் மில்லியன். இப்போ 1 crore-க்கு நம்ம எத்தனை ஜீரோஸ் போடுவோம்? 7 zeros போடுவோம். அண்ட் மில்லியனுக்கு நம்ம எத்தனை ஜீரோஸ் போடுவோம்? எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? நம்பர்ஸில் 6 zeros போட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ இங்கேயும் நமக்கு மில்லியன் கூட 10 மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 1 crore வந்து கிடைச்சிரும். அப்போ 1 crore ஈக்குவல் டு 10
million. Next E 1 million equal to dash lakh. 1 million நம்ம எத்தனை zeros போடுவோம் 6 zeros போடுவோம் 1 lakh நம்ம எவ்வளவு zeros போடுவோம் 5 zeros போடுவோம் அப்போ இந்த இடத்துலயும் நமக்கு lakh கூட 10 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 10 lakh கிடைக்கும் 10 into 1 lakh 10 lakh 10 lakh which is equal to 1 million அப்போ 1 million equal to 10 lakh அப்போ இப்போ உங்களுக்கு filling the blanksல ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் எப்படி வந்து நம்ம வந்து வேல்யூஸ் எல்லாம் எப்படி பார்க்கணும் எப்படி பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன்ல வந்து எப்படி வந்து வேல்யூஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன்ல எப்படி வந்து பிளேஸ் வேல்யூஸ் இருக்கும் ஒன்ஸ் தான் நான் யூனிட்ஸ்னு போட்டிருக்கேன் ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 lakhs 10 lakhs crores 10 crores இப்போ சப்போஸ் ஒரு நம்பர் வந்து நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க நீங்களும் ஏதாச்சும் ஒரு நம்பர் எழுதிக்கோங்க இப்போ 2 வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு யூனிட் பிளேஸ்ல இருக்கு ஒன்ஸ் பிளேஸ்ல வந்து இருக்கு 6 வந்து என்ன பிளேஸ்ல இருக்கு டென்ஸ் பிளேஸ்ல இருக்கு அப்போ இப்போ நம்ம இதை எப்படி வந்து வேர்டிங்ல சொல்லலாம் இந்த நம்பர்ஸ் வந்து 8 மேலே என்ன இருக்கு crores 8 crores 7 10 lakhs 5 lakhs 7 10 lakhs இருக்கு 5 lakhs இருக்கு அப்போ ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 75 lakhs அப்போ 8 crores 75 lakhs 9 10,000 5,000 ரெண்டையும் ஆட் பண்ணா 95,000 அப்போ 95,762 ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன்ல எப்படி வேல்யூ வந்து செப்பரேட் பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் முதல்ல ரைட் டு லெஃப்ட் ஃபர்ஸ்ட் 3 வேல்யூஸை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் 2 ஸோ அந்த மாதிரி செப்பரேட் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் 3 வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த 3 நம்பர்ஸையும் வந்து யூனிட்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அப்போ நம்ம ரைட் டு லெஃப்ட் ஃபர்ஸ்ட் 3-ஆ செப்பரேட் பண்ணணும் அடுத்து 2-2-ஆ செப்பரேட் பண்ணணும் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் place commas correctly and write the numerals so commas வந்து கரெக்ட்டா வந்து போட சொல்லிருக்காங்க and அவங்க கொடுத்த வேர்ட்ஸோட numerals வந்து எழுத சொல்லிருக்காங்க so இதை எப்படி எழுதலாம்னு நம்ம பார்க்கலாம் நான் உங்களுக்கு எக்ஸல் வச்சு நான் ஈஸியாவே உங்களுக்கு இதை எப்படி ட்ரை பண்ணனும்னு சொல்லி தரேன் first a என்ன 73,75,307 இப்போ நம்ம பார்த்தோம்னா இதை வந்து எப்படி எழுதலாம்னா first வந்து 73 lakhs அப்போ 73 lakhs 3 lakhsல 73 lakhs அப்போ 10 lakhs கீழே 7 போட்டுக்கலாம் lakhs கீழே 3 அப்போ இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு 73 lakhs கிடைச்சிருச்சு நெக்ஸ்ட் 75,000 அப்போ 7 10,000 plus 5,000 75,300 அப்போ 100க்கு கீழே என்ன போடலாம் 3 போடலாம் 300 7 10 இங்க இல்ல அப்ப இங்க என்ன போட்டுடலாம் 0 போட்டுடலாம் and 7 so யூனிட் பிளேஸ்ல 7 வந்து போட்டுறலாம் so இந்த மாதிரி தான் நீங்க போடணும் இப்போ பாருங்க 73 lakhs 75,307 இதே மாதிரி இப்போ B என்ன இருக்குன்னு பார்க்கலாம் 9 crore 5 lakh 41 so இதை எப்படி ட்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ 9 crore so நம்ம crore கீழே என்ன போட்டுறலாம் 9 வந்து போட்டுறலாம் 9 crore next 5 lakhs அப்போ இங்க 10 lakhsக்கு வேல்யூ இல்ல சோ அந்த இடத்துல என்ன அந்த பிளேஸ்ல என்ன போட்டுறலாம் 0 போட்டுறலாம் 5 lakhs தான் lakhs கீழே 5 வந்து போட்டுறலாம் next 41 தான் சோ இதுக்கு எல்லாமே என்ன வேல்யூ இல்ல சோ இந்த இடத்துல எல்லாம் என்ன போட்டுறலாம் 0 போட்டுறலாம் 41 அப்ப 10 10s இருக்க பிளேஸ்ல 4 and unit பிளேஸ்ல 1 இப்போ பாருங்க 9 crore 5 lakhs 41 இந்த மாதிரி தான் இப்போ A and B ஓட ஆன்சர் நம்ம பாப்போமா நம்ம கிடைச்சிருக்கிறது கரெக்ட்டானு பாருங்க 73 lakh 75,307 and lakh எல்லாம் இங்க வந்திருக்கு அப்போ இது என்ன நியூமரேஷன் இந்தியன் நியூமரேஷன் எப்படி பிரிக்கணும்னு சொன்னா left right to left
ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் பிரிக்கணும், அடுத்தது 2 2ஆக பிரிக்கணும். ஸோ நம்ம கமாஸும் கரெக்டாக போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க 9,05,41,000. இதுவுமே இந்தியன் நியூமரேஷன் தான். அதனால் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் பிரிச்சிருக்கோம், நெக்ஸ்ட் 2 பிரிச்சிருக்கோம், அடுத்து நெக்ஸ்ட் 2 பிரிச்சிருக்கோம். இப்போ இதே மாதிரி சி வந்து ட்ரை பண்ணலாமா? 7,52,21,302. அப்போது இதனோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணும்போது கமாஸ் வந்து கரெக்டாகவே நீங்கள் போடணும். இந்தியன் நியூமரேஷனில் எப்போவுமே ரைட் டு லெஃப்ட் ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 2 நம்பர்ஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் டி பார்ப்போம். 58,423,202. மில்லியன் பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியும், இது என்ன நியூமரேஷன், இன்டர்நேஷ்னல் நியூமரேஷன். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் நியூமரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனுக்கு இந்த மாதிரி டேபிளர் காலம் போட்டுக்கோங்க. நம்ம எப்படி போடுவோம், ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, 100,000, மில்லியன், 10 மில்லியன். இப்போ நம்ம எழுதலாம் 58 மில்லியன். அப்போ 5 into 10 மில்லியன், 8 மில்லியன். அப்போ நம்ம மில்லியன் கீழே என்ன போட்டுடலாம், 8 வந்து போட்டுடலாம். 400, அப்போ 400,000. அப்போ 400,000 கீழே 4 போட்டுடலாம். 23,000. இப்போ 10,000 கீழே 2 போட்டுடலாம் அண்ட் 1000 கீழே 3 போட்டுடலாம். நெக்ஸ்ட் 202. அப்போ 100 கீழே 2, டென்ஸ் இல்லை, ஸோ அந்த பக்கம் அதில் 0 போட்டுடலாம் அண்ட் யூனிட்டில் 2. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சாரி, நம்பர்ஸில் வந்து டினோட் பண்ணலாம். இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? 58,423,202. ஸோ இதே மாதிரி பாருங்க 23,30,010. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். 23,30,010. ஸோ 100 பிளேஸில் 0 போட்டிருக்கோம். இப்போ உங்களுக்கு நியூமரல்ஸ் வந்து எப்படி எழுதணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்தியன் நியூமரேஷனாலும் இன்டர்நேஷ்னல் நியூமரேஷன்லேயும் எப்படி வந்து நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கொஸ்டின். இன்செர்ட் கமா சூட்டபிளி அண்ட் ரைட் த நேம்ஸ் அக்கார்டிங் டு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் வந்துட்டு நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகேவா? இதையும் நான் உங்களுக்கு எக்ஸல்லே காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனுக்கு வந்து டேபிளர் காலம் போட்டுக்கோங்க, நான் சொல்லி கொடுத்த மாதிரி. அண்ட் உங்களுடைய நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுடைய டேபிளில் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 6, 7, 5, 9, 5, 7, 8. ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் நியூமரேஷனில் சொல்லி பாருங்க. 8,75,95,762. ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களுடைய நம்பர்ஸ் வந்து அப்படியே வந்து அந்த டேபிளர் காலமில் ரைட் டு லெஃப்ட் வந்து எழுதுனீங்க அண்ட் நம்மளுடைய நியூமரேஷனை அப்படியே வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாமா? ஆன்சர் ஏ பாருங்க, 8,75,95,762. இதே மாதிரி நீங்கள் ரிமைனிங் பி, சி அண்ட் டி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ பியோட ஆன்சர் வந்து எப்படி இருக்கும்னா 85,46,283. இப்போ வந்து உங்களுக்கு நான் சியும் வேணா ட்ரை பண்ணி காமிக்கிறேன் எக்ஸல்ல. இப்போ நான் சியில் இருக்க நியூமரல்ஸ் வந்து எழுதியிருக்கேன் பாருங்க. 999,
0046. இப்போ வந்து நியூமரேஷன்ல பாருங்க 9 crore 99 lakhs. இங்க எல்லாமே zeros இருக்கு 46. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாம். 9 crore 99 lakh 46. ஸோ இதே மாதிரி தான் டியும் 9 crore 84 lakh 32,701. நீங்கள் இதே மாதிரி டேபிளர் காலம் போட்டு இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் வந்து கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th கொஸ்டின். இன்செர்ட் கமா சூட்டபிளி அண்ட் ரைட் த நேம்ஸ் அக்கார்டிங் டு த இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் வந்து எழுத போகிறோம், நேம்ஸ் வந்து எழுத போகிறோம் அவங்க கொடுத்த நியூமரல்ஸ்க்கு. இதே நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷனுக்கு வந்து டேபிளர் காலம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த நம்பர்ஸ் வந்து ரைட் டு லெஃப்ட் வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஏயோட நியூமரல்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, இப்படி ரைட் டு லெஃப்ட் வந்து எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இப்போ பாருங்க நியூமரேஷனை 78,921,092. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு கிடச்சிரும் ஆன்சர். இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோமா? ரைட்லேருந்து எழுதுங்க, பின்னாடியிலேருந்தே நம்பர்ஸ் எழுதுங்க. 8 2 2 5 4 7. இப்போ பாருங்க 7,452,283. இப்போ நம்ம ஆன்சர் கரெக்டான்னு பார்க்கலாமா? ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் 78,921,092. செகண்ட் பியோட ஆன்சர் 7,452,283. இதே மாதிரி நீங்கள் சி அண்ட் டி வந்து டேபிளர் காலம் போட்டு ட்ரை பண்ணுங்க. சியோட ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 99,985,102 கிடைக்கும். அண்ட் டியோட ஆன்சர் 48,49,831 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த எக்ஸசைஸ்லேருந்து நீங்கள் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் பற்றி ஒரு கிளியர் வியூ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த எக்ஸசைஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.